ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணுறக்கா உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஜாம் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் வந்து உள்ளவே போயிருக்காது. ஒரு சில டைம் சாரி ட்ரைகன் வந்திருக்கும். இல்லை தி சைட் பேஜ் கேனாட் பி ரீச்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்பீடாக வந்துருந்துருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக இருந்திருக்கும், அடுத்த வெப்சைட்லேயே போயிருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வெப்சைட்டில் வந்திருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரெஜிஸ்டர் நம்பர் டேட்டா பற்றி கரெக்டாக போட பாருங்க. அதுவே தப்பாக போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது தப்புன்னு காட்டாது. நெக்ஸ்ட் பேஜ் போகிறப்ப தான் அது லோட் ஆகிட்டு ராங் அப்படின்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போகிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மாதிரி கேப்சா கூட கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு இருக்கமா இருக்கும். இல்லை அந்த லைன் வந்து அப்படியே கிராஸ் ஆகாம நிற்கும். இல்லை அப்படியே எந்த ஒரு சேஞ்ச் இல்லாத மாதிரி வெப்சைட்டில் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 நிமிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து அதை வெயிட் பண்ண முடியல, அப்படியே தான் இருக்குது அப்படின்னா பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இதை நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து இந்த டைம் ரிசல்ட்டு எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சும்மா செக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கப்போ லாகின் கொடுத்து லோட் ஆகிட்டு இருக்கப்போ ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். சம்டைம்ஸ் தி சைட் கேனாட் பி ரீச்டு கூட வரலாம். ஸோ வந்தாலுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட நெக்ஸ்ட் பேஜை உங்களால் பார்க்க முடியும். ஸோ பார்த்ததுக்கப்புறமும் ஒரு சில டைம் இந்த மாதிரி தான் தி சைட் கேனாட் பி ரீச்னு வரும். நீங்கள் வந்து திரும்ப வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டே இருக்கும். ஸோ இதில் சம்டைம்ஸ் சாரி ட்ரைகன்னு சொல்லிட்டு மேலே ஒரு லைன் வர மாதிரி இருக்கும். அப்படி வந்தாலும் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. ரிஃப்ரெஷ் தான் உங்களுக்கான சொல்யூஷன். இதில் உங்களுக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் போடுறப்போ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கும். இந்த மாதிரி வெயிட்டிங் சுற்றிட்டு இருக்கப்போ மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த பேஜ் அப்படியே வந்து கீழே வச்சுட்டு ஸோ ஏதாவது வாட்ஸ்அப் இந்த மாதிரி போயிட்டு கூட வெளியே வந்து பாருங்கள். அதாவது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டுருங்க. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறதை கரெக்டாக ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆயிரும். அந்த டைம் உட்காந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக போயிடும். அதே மாதிரி ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் உடனே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. ஏன் அப்படின்னா திரும்ப உங்களால் வந்து அந்த பேஜுக்குள்ளே வரக்கு லேட் ஆகும். சப்போஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தட்ஸை ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்க்க முடியல அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனாலேருந்து ஒரு 5 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களால் வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஹை டிராஃபிக்காக இருக்கனால உங்களுக்கு பார்க்குற கஷ்டமாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வரும். ஸோ இப்போ வரைக்கும் ரிசல்ட்ஸ் பார்த்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பாசிட்டிவாக செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.